வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.6. இதுதான் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மை நம்ம பார்க்குறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலானா a vector dot a vector is equal to modulus of a vector the whole square. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இதை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, வாங்க சம் சால்வ் பண்ணலாம். Example 6.6. If T is the midpoint of the side BC of a triangle ABC, show by vector method modulus of AB vector square plus modulus of AC vector square equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. தமிழில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியில் பிசி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி D எனில் இதுக்கு modulus of AB vector the square plus modulus of AC vector square equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square என வெக்டர் முறையில் நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை எழுதிங்க. என்னென்னா modulus of AB vector square plus modulus of AC vector square equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. சரிங்களா, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏபிசியில் டி வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ இதான் இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா, இதில் பிசியோட மிட் பாயிண்ட்டை தான் டி அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போது இதில் வந்து லைன்ஸ் வரையணும்னா இது மாதிரி லைன்ஸ் வரும். ஸோ டி மிட் பாயிண்ட்டாக வரும்போது டைரெக்ஷன்லாம் கொஞ்சம் மாறும். ஏடி, ஏபி, ஏடி, ஏசி அங்கேருந்து வரும். அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டி மிட் பாயிண்ட் வரும்போது இங்கேருந்து தான் டைரெக்ஷன் போகும். ஓகே, சரி, இதுதான் இந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை பற்றி நம்ம கொஞ்சம் வேர்டிங்ஸ் எழுதணும். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போது இந்த டயக்ராமை இது மாதிரி தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா, இது மாதிரி எழுதணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. லெட் ஏ பி தி ஆரிஜின். இங்கே ஏவை தான் நான் ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். அண்ட் பி அண்ட் சி பி தி பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் பி அண்ட் சி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பியோட பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், கேபிட்டல் சியோட பொசிஷன் வெக்டர் சி வெக்டர்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பொசிஷன் வெக்டர்னாவே பொதுவாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏவோட பொசிஷன் வெக்டர்னால் ஓஏ வெக்டர் தான் நம்ம சொல்லுவோம். பியோட பொசிஷன் வெக்டர்னால் ஓபி வெக்டர் சொல்லுவோம். இங்கே நான் ஏவை தான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன். அப்போது ஏ வந்து ஓ மாதிரி ஆக்ட் பண்ணோம். அப்போது பியோட பொசிஷன் வெக்டர்னு சொன்னால் ஏபி தான் சொல்லணும். ஏன்னா ஏ தான் நம்ம ஆரிஜினாக மாற்றிட்டேன். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் இங்கே ஏ தான் ஓ மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போது பியோட பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் சொல்லும்போது ஓக்கு பதிலாக ஏவை போடுறேன், ஈக்குவல் டு பி வெக்டர். சியோட பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர்னு சொல்லுவோம். ஆனால் ஓக்கு பதிலாக ஏ போடணும். ஏன்னா ஏ தான் நான் ஆரிஜினாக எடுத்துக்கிட்டேன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது சின்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, ஸோ த பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி, டியோட பொசிஷன் வெக்டர் எப்பவுமே என்னென்னா இது டி வந்து மிட் பாயிண்ட்டை பிசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும்போது டியோட பொசிஷன் வெக்டர் வந்து எப்படி சொல்லணும்னா இதோட பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் இதோட பொசிஷன் வெக்டர் பை 2. அதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா, அப்போது நம்ம பியோட பொசிஷன் வெக்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சியோட பொசிஷன் வெக்டரும் நம்மளுக்கு தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் டியோட பொசிஷன் வெக்டர். ஸோ டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியாக இருக்கிறதுனால அதோட பொசிஷன் வெக்டர் வந்து பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2. அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். சரி, டியோட பொசிஷன் வெக்டர் ஓடி வெக்டர் தான் போடணும். ஆனால் ஏன் நான் ஓ போடலன்னா ஓன்றது தான் நம்ம அங்கே ஆரிஜின்றதுக்கு பதிலாக ஏ தான் ஆரிஜினாக எடுத்துருக்குறோம். அதனால் ஏடி வெக்டர்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா, ஸோ புரியுதுங்களா? ஓக்கு பதிலாக இங்கே ஏ யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த தியரி கிளியராக புரிஞ்சுதா? ஸோ டயக்ராம் வரையணும், வரைஞ்ச டயக்ராமை இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். சரிங்களா, ஓகே. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் ஏடி வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நான் பிடி கண்டுபிடிக்க போகிறேன்.
கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ்ஸை ப்ரூஃப் பண்ண போகிறேன் இந்த செம்ம. சரி, இப்போ நான் தமிழ் மீடியத்துக்கு இந்த தியரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க இப்போ கவனிச்சிங்க. சரி, இப்போ இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏ என்பதை ஆதி புள்ளி என்க, பியின் நிலை வெக்டார் பி வெக்டார் மற்றும் சியின் நிலை வெக்டார் சி வெக்டார் என்க. பிசியின் நடுப்புள்ளி டி என்பதால் டியின் நிலை வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ஆகும். தேர்ஃபோர் ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2. சரிங்களா, இது மாதிரி அப்படியே எழுதிக்குங்க. ஸோ இங்கே இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே நான் தமிழில் சொல்லிட்டேன், இதை அப்படியே கிளியராக எழுதிக்குங்க. சரி, தமிழ் மீடியத்துக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். நிலை வெக்டார்னாவே ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஓக்கு பதிலாக ஏ தான் நான் ஆதி புள்ளின்னு எடுத்ததுனால ஓக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏபி வெக்டார் தான் நிலை வெக்டார். ஓசின்னு போடுறதுக்கு பதிலாக ஏசின்னு போட்டிருக்கிறேன். டியோட நிலை வெக்டார் ஓடின்னு போடணும், ஓக்கு பதிலாக நான் ஏ யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஏ தான் நான் ஆதி புள்ளின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் தமிழில் அப்படியே இங்கிலீஷில் இருந்து அப்படியே தமிழில் எழுதிக்கிட்டிங்களா? சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நானே சொல்லியிருக்கேன், ஆர்ஹெச்எஸ்லேருந்து தான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ்க்கு தேவையான ஏடி வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது பிடி. எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். சரி, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க, இந்த டயக்ராமில் நான் போட போகிறேன். இந்த டயக்ராமில் இந்த ட்ரையாங்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி. சரி, இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், டயக்ராம் டைரக்ஷனை பாருங்கள். இது இந்த டைரக்ஷன் இப்படி வருது, இந்த டைரக்ஷன் இப்படி வருது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வருது. அப்போ ஆப்போசிட்ன்றது ஏபி. அப்போது ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். கரெக்டுங்களா? இதுதான் அந்த +1 படித்த ஒரு ஃபார்ம், ட்ரையாங்கிள் லா. ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். அந்த டயக்ராமில் ஃப்ரம் த டயக்ராம் இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார், இப்படி இது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் எழுதுங்க. ஏபி வெக்டாரோட வேல்யூ பி வெக்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஏடி வெக்டார் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு சம்மில் பார்த்தீங்கன்னா பிடி தான் வேணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, டிபின்னு இருக்குது. அப்போ இடத்த மாற்றும் போது மைனஸ் வரும். ஸோ மைனஸ் பிடி வெக்டார். ஓகே, சரி, இப்போ எனக்கு வந்து பிடி தான் வேணும். அப்போ இந்த பிடி இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த பி அந்த சைடு கொண்டு போயிடுங்க. தேர்ஃபோர் பிடி வெக்டார் இந்த மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸில் ஆகிடும், ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 மைனஸ் பி வெக்டார். ஓகே, சரி, இதுக்கப்புறம் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான், டைரெக்டாக போட்டுறேன். இதால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே -2ன்னு வரும். -2 இது +1 அப்படின்னா மைனஸ் பி. அப்போ இது வந்து சி வெக்டார் ப்ளஸில் இருக்குது, இது -2னா செப்ராக்ட் பண்ணால் மைனஸ் பி பை 2. ஸோ நான் சொன்ன மாதிரி பிடி வெக்டார்ன்றது சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2, அதுவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆர்ஹெச்எஸ்க்கு தேவையான இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஆர்ஹெச்எஸ் இதுதான், நான் இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல, உள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக எடுக்கல, உள்ளே இருக்க டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இது மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். சரி, இப்போது நான் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னால் அது எப்படி எழுதலாம்னா ஏ டாட் ஏன்றது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ அதன்படி இதை எப்படி எழுதலாம்னா ஏடி வெக்டார் டாட் ஏடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இதுவும் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா பிடி வெக்டார் டாட் பிடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி நம்ம ஏடி வெக்டாரை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஏடி வெக்டாரோட வேல்யூ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2, பிடி வெக்டாரோட வேல்யூ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. இந்த ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்து அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சரி, ஏடி வெக்டார்னது பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 டாட் திருப்பி அதே ஏடி வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2 ப்ளஸ் பிடி வெக்டார் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம், சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2 டாட் திருப்பி பிடி வெக்டார்
சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. சரி, இப்போ நான் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 2 × 2 4, இதுவும் 2 × 2 4, இந்த ரெண்டுத்துலேயும் 4 காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஓகே, அப்படி 1/4 வெளியில் எடுத்துட்டால் உள்ளே என்ன வரும், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் திருப்பி பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் இங்கே சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார். என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? 2 × 2 4 மட்டும் தான் வெளியில் எடுத்துருக்கேன், மற்றபடி உள்ள டாட் ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/4 இன்ட்டு ரெண்டுத்தையும் டாட் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு பியும் டாட் பண்ணிங்கன்னா என்ன வரும், பி டாட் பின்னா என்னது, ஏ டாட் ஏனா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதனால் பி வெக்டார் டாட் பி வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ஒரு ஸ்டெப் எழுதி போட்டோன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அதனால் டேரெக்டாக போட பாருங்கள். பியும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் பி டாட் பின்றது என்னது, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் அடுத்து சியும் பியும் பண்ணுனா சி வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சியும் டாட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதோட டாட் ப்ராடக்ட் வரேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது ப்ளஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது அதையும் அப்ளை பண்ணால் மைனஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுதா? கிளியராக? ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் பி டாட் சிக்கு இங்கே மைனஸ் பி டாட் சி கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் சி டாட் பிக்கு இங்கே ப்ளஸ் சி டாட் பி கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ 1/4 இன்ட்டு இங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர், அங்கே ஒரு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு சி வெக்டார் ஸ்கொயர், இங்கே ஒரு மாடுலஸ்னால் அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் சி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ ரெண்டுத்துலேயும் 2 வெளியில் எடுத்தால் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1/2 அப்படின்னு வெளியில் வரும். சரிங்களா? சரி, 1/2 உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் வேல்யூ எடுத்து எழுத போகிறேன், கிளியராக கவனிங்க. பி வெக்டார்ன்றது என்னென்னா ஏபி, சி வெக்டார்ன்றது ஏசி, இந்த ரெண்டுத்தையும் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், 1/2 இன்ட்டு பி வெக்டார்ன்றது ஏபி வெக்டார், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டார்ன்றது ஏசி வெக்டார், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சரி, இந்த சைடு என்ன இருக்குது அப்படியே எடுத்து பாருங்கள். இந்த சைடு தான் நம்ம இந்த வேல்யூ இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏடின்னு இருக்குது. ஸோ அப்போது அதை நான் எடுத்து கிளியராக காட்டுறேன். இந்த சைடு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, எனக்கு ப்ரூஃப் படி 2 இந்த சைடு தான் வேணும். அப்போ 2 அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா நம்ம கேட்ட ப்ரூஃப் வந்துடும், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 2 இந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா அப்போ இது உள்ளே இருக்கிற டேர்ம் வெளியில் எழுதிக்கங்க. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த சைடு போச்சுன்னா, ஸோ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ப்ரூஃபு பண்ணியாச்சு. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.